வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் ஒரு வீடியோவில் நெல் வேக வைக்கிறது எப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்தது வேக வச்ச நெல்லேருந்து கைக்குத்தல் அரிசி தயாரிக்கிறது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வைத்த நெல்லை இயந்திரம் மூலமாக எப்படி அரைத்து அதுலேருந்து அரிசி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 8 மூட்டை நெல் ஆச்சு. 8 மூட்டை நெல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் ஏற்றியாச்சு. இப்போ நெல் அரைக்கிற இயந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்லுக்கு ஆலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நெல் அரைக்கிற ஆலைக்கு அங்கே கொண்டு போய் இறக்கியாச்சு. 8 மூட்டை இறக்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நவீன அரிசி ஆலை. இப்போ நவீன அரிசி ஆலையில் பார்த்தீங்கன்னா முன்னை மாதிரிலாம் ரொம்ப அதிக வேலை செய்ய தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களே. இப்போது அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி காரைகளை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம நெல் மூட்டையை வண்டியிலேருந்து இறக்கி வச்சு அதில் போட்டுட்டோம்னா அந்த நெல்லை அது என்ன பண்ணும், உறிஞ்சி மேலே இழுத்து அதுக்கப்புறம் இதில் அந்த அரவை இயந்திரத்தில் இறங்கிடும். ஸோ அந்த இயந்திரத்தில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு அரவை ஓட்டுரும். ஒரு அரவை போனதையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நெல் மேலே போய் அங்கே தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த தொட்டியில் பாருங்கள், முதல் அரவை நம்ம அந்த குழியில் கொட்டினது பார்த்திங்கன்னா இங்கே இறங்கிடுச்சு. இது இந்த அரவை இயந்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு அரைச்சி ஒரு அரவை ஓட்ட உடனே அது அரைத்த நெல் இதில் வருது. ஆப்போசிட் சைடு அந்த சைடு பார்த்திங்கன்னா நேர் எதிரே பார்த்திங்கன்னா அங்கே தவிடு விழுந்துடும் அந்த சைடில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அரவை முடிஞ்சு அந்த நெல் 2வது அரைக்காக கீழே இறங்கி போயிட்டுருக்கு. உண்மையிலே இது பார்த்திங்கன்னா பெரிய பெல்ட்டு போட்டு ஒரு மோட்டார் வச்சு தான் இதை இயந்திரத்தை இயக்குறாங்க. அந்த சைடு தவிடு போகிறதுக்கான வழி. இது சீக்கிரம் உங்களுக்கு அரவை ஆயிரும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளே ஆகும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ நெல் கொண்டு வந்தோம். நெல் கொண்டு வந்து அப்படியே மூட்டையாக அப்படியே அந்த குழியில் கொட்டியாச்சு. நமக்கு வேறு வேலை எதுவுமே இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அதை வலிச்சு கொட்டிகிட்டு இருக்கணும் கூடையில் போட்டு. அன்றைக்கி அப்படியே மூட்டையாக அப்படியே அந்த தொட்டி மாதிரி கீழே இருக்கும். அதில் கொட்டிட்டோம்னா அதை உறிஞ்சி எடுத்துக்கும். இந்த 2 தூண் மாதிரி பெரிய கம்பமாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கம்பத்தில் தான் இழுத்து அதில் அவங்க மாற்றி வச்சுருப்பாங்க எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு. கீழேருந்து ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. அது பண்ணும்போது இப்போ முதல் அரவைக்கு அந்த இயந்திரத்துக்கு போய் அரவை முடிஞ்சு நெல் எங்கே வரதுன்ட்டு இந்த சைடு நம்ம அப்படியே முன்னாடி அந்த சைடு பார்த்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிடு விழுவும். அந்த நெல்லில் இருக்கிற உமி அரைச்சனால தவிடு ஒரு சைடு இந்த சைடு விழுந்துடும். இதை நம்ம ஒரு ஆளுங்க நின்றுட்டு மோட்டர் ஓட்டு வரைக்கணும். இதுதான் மோட்டார், மின் மோட்டார். பெரிய மோட்டார் வச்சு தான் இந்த இயந்திரத்தை இயக்குறாங்க. இதில் வர தவிடு நம்ம அப்பப்போ வலித்து சாக்கில் எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம மாட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உறிஞ்சின நெல் மேலே வந்துடுது பாருங்கள். இங்கே அரவை இயந்திரத்தில் அரைச்சி இந்த தொட்டி மாதிரி மேலே கட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் போய் நெல் இறங்கிக்குது. இப்போ அந்த தொட்டியிலிருந்து 2வது அரவைக்கான நெல் இறங்கிட்டுருக்கு. ஒரு அரவை முடிஞ்ச உடனே மேலே அந்த தொட்டியில் எல்லா நெல்லும் இருக்குது. 2வது அரைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தொட்டியிலேருந்து தான் இறக்குறாங்க கீழே. முதல் அரவை நெல்லெல்லாம் இந்த தொட்டியில் ஸ்டோரேஜ் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக இப்போது 2வது அரைக்கு இந்த இயந்திரத்தின் மூலமாக உள்ளே இறங்கி மறுபடியும் அதே தொட்டியில் இறங்குது. முன்னாடி நம்ம மூட்டை அப்படியே கொட்டணும். இப்போ 2வது டைம் நமக்கு வேலை இல்லை, அதுவும் ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவே இறங்கி இப்போ 2வது அரவை வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அரிசி தெரியும். அதை பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்திங்கன்னா தவிடும் அரிசியும் கலந்துருக்குது. இப்போ அரிசி நம்மளுக்கு முழுமையாக தோல் நீக்கிடுச்சு. முன்னாடி முதல் அரவையில் பார்த்திங்கன்னா பாதி தான் தோல் நீங்கி இருந்துச்சு. இப்போ முழுசாக தோல் நீங்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னும் தவிடு இருக்கிறது. இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் தவிடல் நீக்கிறதுக்கு தவிடு 3வது டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து இதில் போடுவாங்க. இது சலிக்கிற இயந்திரம். இந்த இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா அரிசி சலித்து கல் தனியாக குருணை தனியாக நீக்கிட்டு நம்மளுக்கு சுத்தமான அரிசியை சலித்து கொடுத்துரும். அந்த இயந்திரம் தான் இது. இது கடைசியாக நடக்க போகிறது. இப்போது 2வது அரவைக்கு இன்னும் நெல் மேலேருந்து தொட்டிலேருந்து கொட்டிகிட்டே இருக்குது. அது போகிற மாதிரி வச்சுட்டு அவங்க மிஷினை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டாங்கன்னா அது 2வது அரைக்கான நெல் மறுபடியும் மேலேருந்து இறங்கும். அந்த தொட்டிலேருந்து கம்பத்தின் மூலம் உறிஞ்சி இங்கே இறங்கிட்டு இருக்குது. அது இறங்க இந்த இயந்திரம் நமக்கு அதை அரைச்சி கொடுத்துட்டே இருக்கும். கீழே போயிட்டே இருக்கு பாருங்கள். இது போகிறது
2வது முடிஞ்சு இப்போ 3வது அறவை. 3வது அறைகள் வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து தவிடெல்லாம் சுத்தமாக நீங்கிரும். தவிடு சுத்தமாக நீங்கிரும். அரிசி தேய்மானம் ஆகாது உங்களுக்கு. அரிசி அப்படியே இருக்கும். இதுதான் வந்து 3வது அறவையில் வந்து நடக்கிறது. உங்களுக்கு சுத்தமான அரிசி வந்துடும். இங்கே மேலே பார்த்திங்கன்னா தவிடோட மிக்ஸ் ஆகி இருக்குது பார்த்தீங்களா அரிசி. 2வது முடிஞ்சு 3வது அறவையில் கொட்டி இருக்கிறது. ஆனால் கீழே வரும்போது வந்திங்கன்னா உங்களுக்கு தவிடு நீங்கி வந்துடுது. அந்த தவிடு நீக்கப்பட்ட அரிசி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சலிக்கிற இயந்திரத்துக்கு வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இயந்திரம் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து பின்னாடி வந்து கல் போயிடும் இந்த வைப்ரேஷன் ஆகிறதுல. அப்புறம் முன்னாடி வந்து அரிசி கொட்டுது பார்த்திங்களா, இது வந்து சல்லடை வந்து சலிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து கீழே குறுநீலை வந்து கீழே போயிடும். மேலே வந்து உங்களுக்கு சுத்தமான அரிசி வந்து போயிட்டு இருக்கும். இப்படி வந்து அரிசி அங்கே போய் இது மறுபடியும் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும் கீழே, அதில் போடும். இதில் வந்து குருணை அரிசி வந்து கொட்டுறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். இப்போ இதுலேருந்து வெளியே போகிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் அது கீழே போய் மறுபடியும் அங்கே ஒரு குழியில் இறங்குது. அது வந்து என்ன பண்ணுறது, மறுபடியும் இந்த கம்பம் மாதிரி இருக்குது வந்து பார்த்திங்களா, இதில் மேலே வரும். இதில் மேலே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சுத்தமான அரிசி வந்து மூட்டையில் போடுற அளவுக்கு அப்படியே நேரடியாக வந்துடுது. நம்ம வந்து கீழே சாக்கு வச்சு அப்படியே பிடிச்சிட்டோம்னா நமக்கு அரிசி வந்து அப்படியே சாக்குலேயே கொட்டிடும். நமக்கு வந்து அரிசியை வலிக்கிற வேலை மிச்சமாகுது. இதில் வந்து ஒரே ஒரு வேலை, நீங்கள் தவிடெல்லுற வேலை மட்டும்தான் மனுஷன் மேனுவலாக செய்கிற வேலை. அரிசி முதல்ல வந்து நெல்லை அந்த தொட்டிகள் கொட்டிட்டு அடுத்த வேலை தவிடெல்லுற வேலை தான். மீதி எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட் ஆகிடுது. இதுக்காக ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே தான் இந்த வேலையை யார் செய்கிறது, இதுக்கு கூட கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்ட்டு எல்லாம் மூட்டை அரிசி வாங்கி வியாபாரிகள்கிட்ட இருந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு போயிடுறாங்க. அதனோட தாக்கம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளூர் மில்லு அரிசி ஆலை வச்சுருப்பாங்கள்ல, உள்ளூர் சொந்தக்காரர் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் தெரிஞ்சவர் வச்சுருப்பார். அவரோட தொழிலெல்லாம் நலிவடைந்து ஏகப்பட்ட அரிசி ஆலைகள் மூடப்பட்டு விட்டது. அதுக்கு காரணம் விவசாயிகளே தான். ஏன்னா யாருமே வந்து சொந்தமாக அரிசி தயாரிக்கிறதே கிடையாது. எல்லாம் மில்லில் போய் யாரோ ஒரு வியாபாரி எங்கேயோ அரைச்சி கொடுத்துருப்போம், அதை தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ 450 கிலோ நெல்லை வந்து அரைச்சதில் நமக்கு 150 கிலோ தவிடு குருணை போயிருச்சு. ஒரு 300 கிலோ அரிசி கிடச்சிருக்கு. அந்த 300 கிலோ அரிசியை வந்து நம்ம சாக்கில் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறோம். இந்த அரிசி வந்து நீங்கள் அப்படியே மூட்டையில் வச்சுருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் கீழே கொட்டி ஒரு 2 நாளைக்கு ஆற வைக்கணும். வீட்டில் வந்து உங்களுக்கு சுத்தமாக நீட்டு ஒரு அந்த இடத்துல வந்து அப்படி கொட்டி வச்சுருங்க. நம்ம இப்போ 300 கிலோ அரிசி அப்படி தான் கொட்டி வச்சுக்கிறோம். அரிசி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்குற அரிசி வந்து ரொம்ப வெள்ளை கலராக இருக்கும். இது வந்து நமக்கு கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இயற்கையான அரிசி. இதில் வந்து செயற்கை நிறமூட்டிகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. நீங்கள் வந்து சாப்பாடு வெள்ளையாக வேணும்னு போய் கடையில் வாங்குறதுல வந்து உங்களுக்கு சல்பர் போட்டிருப்பாங்க. சல்பர் போட்டாங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து அப்படியே வெள்ளை கலராக வரும் சாப்பாடு. நமக்கு வந்து கலர் தானே பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கலர் சோறு வந்து வெள்ளையாக இருக்கணும்னு வாங்குறவங்களுக்கெல்லாம் வியாதிகள் தான் கடைசியில் வந்து சேரும். இது வந்து நமக்கு இயற்கையாக கிடைச்ச அரிசி. முடிஞ்சளவு உங்களுக்கான உணவை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கங்க. அதுதான் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.